96 படத்துல ராம் மனுஷங்க கிட்ட இருந்து விலகியும் இயற்கையோட இணைஞ்சோ இருக்கிறான். அவன் எந்த புள்ளியில இருந்து மனுஷங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சானா, ஜானுவோட கல்யாணத்துல இருந்து. அவனே சொல்றான், அவன் கல்யாணத்துக்கு நான் வந்த ஜானு, கூட்டத்துல ஒரு ஓரமா நின்னுட்டு இருந்தேன், தாலி கட்டுற வரைக்கும் நிக்க முடியல, அந்த மண்டபத்துல இருந்து அந்த சத்தத்துல இருந்து எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. ராம் அந்த மண்டபத்துல இருந்து மட்டும் தூரம் போகல, மனுஷங்க கிட்ட இருந்தே தூரம் போயிட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருந்ததா அந்த படத்துல காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஜானுவோட கல்யாணத்தின் மூலமா ஏற்பட்ட துன்பத்துல இருந்து ஓவர் கம் ஆகிறதுக்கு கூட அவன் போட்டோகிராஃபிங்கிற இன்ட்ரெஸ்ட கையில எடுத்துக்கலாம். ராமோட லைஃப்க்கு ரெண்டே பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்னு, பிடிச்சவளை கட்டிக்கிட்டு ஒரு சராசரி இந்திய இல்லற வாழ்க்கையை வாழ்றது, இல்லனா பிரிவின் துயரத்தால ஒரு மகா கலைஞனோட வாழ்க்கையை வாழ்றது. ராமுக்கு அமைஞ்சது ரெண்டாவது வாழ்க்கை. ஒருவேளை அவன் விருப்பப்பட்ட மாதிரி ஜானுவை கல்யாணம் பண்ணியிருந்தானா அவன் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான்? ஜானு இவங்கிட்ட கிராசரி லிஸ்ட் எல்லாம் கொடுத்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லிருப்பா. மிஷின்ல துணியை போட்டியா, தட்டை கழுவி போட்டியா, டிஃபன் சமைச்சு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டேனான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ராம தள்ளி இருந்து பாக்குறவங்களுக்கு அவன் ஏதோ துயரத்துல உழன்றுட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஆனா என்ன கேட்டா உண்மையிலேயே நம்ம எல்லார விடவும் ராம் தான் சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனோட மனசு இயல்பாவே இயற்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு. நாமெல்லாம் ராம் ரொம்ப பாவம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இதுக்குள்ள உட்காந்துட்டு டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு இயற்கையில இருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற நாம தான் உண்மையிலேயே ரொம்ப பாவம்.